தந்தி டிஜிட்டல் பிரிவின் ஆசிரியர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு நவநீதன். இப்போது நீங்கள் ஒரு கட்டத்தில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க. ஒரு திரை ஆளுமையாக மக்களுக்கு தெரியும் அவரை. பர்சனல் லெவலில் பாக்யராஜ் அவர்கள் பழக எப்படிப்பட்ட நபர்? பாக்யராஜை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம 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 வாய் எடுத்தோம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் பேசியாகணும். என்னென்னா பாரதி ராஜா. இப்போது இந்த அதிர்ச்சியான செய்தி நமக்கு வந்தப்போவே நாம் உடனடியாக நம்ம ரிலேட் பண்ணது ஐயோ பாரதி ராஜா இப்போ தானே இப்போது ஒரு 2 வாரம் தானே இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லார் மனசுலையுமே வந்தது. எண்ணி பார்த்தா 17 நாட்களில் தன் குருநாதர் மறைந்து உடனே அவர் மறைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. எதுக்காக பாக்யராஜ் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பேசும்போதே நம்ம பாரதி ராஜாவை பேசுகிறோம் அப்படின்னா, பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜுக்கும் இடையில் இருந்த அந்த உறவு அது திரைத்துறையிலேயே யாருமே ஒரு நம்பவே முடியாத ஒரு குரு சிஷ்யன் உறவு. அவங்கள எப்படின்னா சக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே இதை நான் சொல்லி கேட்டிருக்கேன். ஏன் தாராளமாக சொல்லலாம். நம்ம மனோபாலா சார் சொல்லி நான் நேரடியாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக மனோபாலா சார் எழுதின ஒரு புத்தகத்தை அது எழுத்து வடிவமாக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறதுனால அவரெல்லாம் ஒரு காதலன் காதலி மாதிரி, ஒரு கணவன் மனைவி மாதிரி, ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். எப்போ பார்த்தாலும் அவங்க எப்போ சண்டை போட்டுக்கிறாங்க, எப்போ பிரிஞ்சிடுறாங்க, எப்போ ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜுக்கும் இடையில இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து பாக்யராஜுக்கு ஒரு மனஸ்தாபம் அப்படின்ன உடனே நேரடியாகவே போய் அவர் ரூமுக்கு போய் கதவை தட்டி விடுறா மன்னிச்சிட்றா அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய மனசு பாரதி ராஜாவுக்கு இருந்திருக்கு. ஆனால் பாக்யராஜோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தோன்னா பாரதி ராஜா ரொம்ப கடுமையாக பேசக்கூடியவர், ரொம்ப திட்டக்கூடியவர். அவர் திட்டுறதுல தான் முதல் படத்துலேயே அவர் கோச்சிட்டு போயிட்டார் அப்படிங்கிற தகவலை நம்ம நிகழ்ச்சியிலேயே அவர் ராஜாபாட்டையில் சொல்லியிருந்தார். நான் சினிமான்னு என்னவோ நினச்சேன், என்னை இப்படிலாம் பொது இடத்துல வச்சு திட்டுவாங்கன்னு தெரியாது, நான் போகிறேன் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போனதும், அதுக்கப்புறமா அவர் ரூமுக்கு ஆள் அனுப்பி அவர் கிட்டத்தட்ட தூக்கிட்டு திரும்ப அவர் ஒர்க் பண்ண வச்சதும், இதெல்லாம் சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா அந்த பாரதி ராஜா அப்படி திட்டுறதுனால இவர் உடனே அதை தாங்க முடியாமல் அவர் கோச்சிட்டு போகிறதும் திரும்ப சமாதானமாகிறதும், இதை பார்த்ததுனாலேயே பாக்யராஜ் அவருடைய வாழ்க்கையில் அசிஸ்டன்ஸை எவ்வளவு மரியாதையாக நடத்த முடியுமோ, எவ்வளவு கம்ஃபர்டபுளாக அவங்கள வச்சுக்க முடியுமோ அவ்வளவு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டவர் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இதை திரைத்துறையில் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இவ்வளோ பெரிய கூட்டம், இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு சேர்ந்தது எதனாலன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு நல்ல குணத்தினால தான். அவர் ஒரு தடவை ஒரு படம், அதுவும் ஒரு பெரிய படம், பெரிய ப்ரொடியூசர் படம் போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கடைசியாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள போய் பார்க்கும்போது அவங்க வெறும் ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்றதை பார்த்துருக்கிறார். என்ன என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வெறும் ரசம் சாதம் தானா சார், இவ்வளோ தான் சார் இருக்குது, காலி ஆகிடுச்சு சார் அப்படின்னு ப்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனாலேயே பேக்கப் சொன்ன டைரக்டர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இவர் ஒருத்தர் தான். ஸோ என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் என்ன சாப்பிட்றோனோ அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அதாவது நிறைய பேர் நம்ம திரைத்துறையிலையும் பார்த்துருக்குறோம், எல்லா ஃபீல்டுலேயுமே கஷ்டப்பட்டு வருவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வந்ததுனாலேயே தனக்கு கீழே இருக்கிறவங்களும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு வரணும்னு நினைப்பாங்க. தான் அனுபவித்த கஷ்டங்களெல்லாம் அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் அவங்க புடம்போட்ட தங்கமாக வருவாங்க அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க. ஆனால் இவருடைய எண்ணம் அப்படி கிடையாது, இவருடைய திங்கிங்கே அப்படி கிடையாது. நான் எப்படி மரியாதையாக நடத்தப்படணும்னு நான் நினச்சனும் அப்படியெல்லாம் நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வச்சுக்குவேன் அப்படின்னு நினச்சவர். ஆனால் பாருங்களேன், பாரதி ராஜா கோவப்படாது, ஒவ்வொருத்தருடைய கேரக்டர். இவர் அந்த அளவுக்கு கோவப்பட்டு கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியவர் இல்லை. பட் டென்ஷன், ஒர்க் டென்ஷன் அப்படிங்கிறது எல்லா டைரக்டருக்குமே இருக்கும். அது நார்மலான கண்டிப்புகள் அவரும் செய்யக்கூடியவர். ஆனால் அப்படி கான்ட்ராஸ்டாக இருக்கிற கேரக்டரில் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நம்ம பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜுக்கும் கடைசி வரைக்கும் அது என்னன்னே தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஈர்ப்பு. எங்கள் அப்பாவோட எனக்கு 1000 சொத்து தகராறு உண்டு, எனக்கு 1000 பாகப்பிரிவினை உண்டு, ஆனால் அவர் எங்கள் அப்பா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது நிச்சயமாக பாக்யராஜுக்கும் உண்டு. பாக்யராஜை விட்டு கொடுக்காத அந்த தன்மை பாரதி. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.